أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ரமலானுடைய நோன்பை நோற்றவர்களாக பெருநாள் தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்லாஹுடைய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்று அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்ற வணக்க வழிபாட்டு முறைகளை நிறைவேற்றுவர்களாக அதன் மூலம் நன்மைகளை சேர்த்து கொண்டு நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற உயரிய எண்ணத்திலே நாம் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம். அப்படி நம்முடைய அமல்கள் நாளை நம்மை வெற்றி பெறக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்திலே நாளை அல்லாஹ் மறுமையிலே நம்மை எழுப்பும் பொழுது நம்மை கேள்வி கேட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கையாக நாம் எல்லோரும் எதிர்பார்த்திருக்கின்றோம். அப்படி வெற்றி பெறக்கூடிய அந்த வாழ்க்கையை பற்றி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹுடைய வேத வசனமான ஃபமன் ஸூஸிஹ அனின் நார் வ உத்ஹிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ, யாருடைய முகங்கள் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கம் செல்கிறதோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய அந்த வாழ்க்கையிலே நாம் நேரடியாக சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த உயர்ந்த எண்ணத்திலே நாம் பயணிக்க வேண்டும். நம்முடைய எண்ண ஓட்டம் என்பது நாளை நரகத்திற்கு சென்று அதற்கு பிறகு அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைத்ததற்கு பிறகு சொர்க்கம் செல்வது என்பது அது இரண்டாம் தரம். ஆனால் நம்முடைய உள்ளம், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாளை அல்லாஹ் நம்மை எழுப்பப்படும் பொழுது நமக்கு அல்லாஹ் கேள்விகளை கேட்டு நேரடியாக சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும். அப்படி நேரடியாக நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், இதை பற்றி ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகின்றான். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு ஏராளமான செய்திகளை சொல்லி காட்டுகிறார்கள். என்னென்ன காரியங்கள் செய்தால் நீங்கள் வாழ்க்கையிலே இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் வெற்றி பெற முடியும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறையிலே குறிப்பாக அல்லாஹ் ஒரு சிலாயித்து ஒரு செய்தியை சொல்லும் பொழுது, மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், மறுமையிலே நாளை சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கஞ்சத்தனத்தை விட்டு வெளியே வாருங்கள். கஞ்சத்தனத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்து விட்டு என்று சொன்னால் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். நம்முடைய பொருளாதாரம், நாம் சம்பாதித்த பொருளாதாரம், அதை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது, பிறருக்கு உதவி செய்யும் பொழுது, அந்த கஞ்சத்தனம் என்ற பண்பிலிருந்து வெளியே வரும் பொழுது அல்லாஹ் அதை பெருமைப்படுத்தி சொல்லுகின்றான். நீங்கள் கஞ்சத்தனத்தை விட்டு வெளியே வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்று நம்மிடத்திலே பெரும்பாலும் சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய எண்ண ஓட்டம் என்னவென்று சொன்னால், நம்மால கொடுக்க முடியாது, இது செல்வந்தர்களுக்கான சட்டம், ஏழைகளா இருக்கக்கூடியவர்களுக்கு அது தேவையில்லை என்பது போன்ற ஒரு தோற்றம் நம்மிடத்திலே ஏற்படக்கூடும். பொதுவாக மனிதனிடத்திலே அந்த இயல்பான ஒன்றுதான். ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கை முறை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இது வெறும் பணக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் கிடையாது. இது ஏழை பணக்கார, பொருளாதாரத்திலே மேல்நிலையில் உள்ளவர்கள், கீழ்நிலையில் உள்ளவர்கள் அனைவருக்குமான பொதுவான ஒரு செய்தியாகத்தான் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை இருக்கிறது. எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லும் பொழுது, இத்தகுன்னார வலவு பிஷிக்கி தம்ராத், ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய சிறு துண்டை நீங்கள் எடுத்து கொடுத்து தர்மம் செய்தாவது
உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நாளை நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக நம்முடைய தர்ம சிந்தனை இருக்க வேண்டும். மனிதனிடத்திலே அந்த தர்ம சிந்தனை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், உன்னிடத்துல ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை, அந்த நிலை இருந்தாலும் கூட நீ என்ன செய், அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு துண்டை எடுத்து கொடுத்து உன்னை நரகத்திலிருந்து காத்துக்கொள். அப்ப நரகத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை தர்மம் செய்யுங்கள், பொருளாதாரத்தை பிறருக்கு கொடுத்து வழங்குங்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் பொருளாதாரத்தை கொடுக்க சொன்னது போல வேற எந்த ஒரு சித்தாந்தமும் இந்த உலகத்துல சொல்லப்படல. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் போதனை செய்தது போல வேற எந்த சித்தாந்தமும் இந்த உலகத்திலே சொல்லப்படவில்லை. ஏனென்று சொன்னால், இந்த உலகம் சரியாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே அந்த தர்ம சிந்தனை இருக்கணும். நாம் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்முடைய உள்ளத்திலே அந்த கஞ்சத்தனம் என்பது இருக்கக்கூடாது. கஞ்சத்தனம் இல்லை என்று சொன்னால்தான் அவன் தன்னுடைய குடும்பத்தாருக்கு கொடுக்க முடியும். கஞ்சத்தனம் இல்லை என்று சொன்னால்தான் அவன் ஒரு அண்டை வீட்டாரோடு உறவுகளோடு பேணி வாழ முடியும். அப்ப நம்முடைய அன்றாட எல்லா வாழ்க்கையிலுமே, நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலுமே நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய தர்ம சிந்தனை என்பது, கொடுக்கக்கூடிய பண்பு என்பது நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அது பெரியதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் அதை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை நம்மிடத்தில் இருக்கணும். அல்லாஹுடைய தூதருடைய பண்பு நலங்களை சிலாகித்து சொல்லுகின்றான் அல்லாஹ். திருமறை குர்ஆனிலே அல்லாஹுடைய தூதரை பற்றி அல்லாஹ் சிலாகித்து பேசுகின்றான். அல்லாஹுடைய தூதரவர்கள் தூதராக ஆவதற்கு முன்பாக வானவர் ஜிப்ரீல் அவர்களை அந்த அடிவானத்திலே பார்த்து, மிகப்பெரிய ஒரு உருவத்திலே பார்த்து பயந்து போய் தன்னுடைய மனைவி ஹதீஜா அவர்களிடத்திலே செல்கிறார்கள். ஜமீலுனி, என்னை போர்த்துங்கள். ஒரு பயந்து போன நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் போய் மனைவி இடத்துல அடைக்கலம் போகும் பொழுது மனைவி சொன்ன வார்த்தையை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய, அவருடைய பண்பை பற்றிய சொன்ன வார்த்தையை பாருங்கள். ஏன் பயப்படுறீங்க, ஏன் கவலைப்படுறீங்க? அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். ஏன்னா நீங்க ஏழைகளை அனுசரிக்கிறீர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், உறவினர்களோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள், மக்களுடைய சுமைகளை நீங்கள் சுமக்கிறீர்கள். ஏன் பயப்படுறீங்க? உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், நீங்கள் எப்படிப்பட்ட தூதரை பின்பற்றுகின்ற சொன்னால், அல்லதீன இத்தபியூன ரசூல நபிய உம்மிய, உம்மி சமுதாயம், எழுதவும் தெரியாத படிக்கவும் தெரியாத ஒரு தூதரை இந்த மக்கள் பின்பற்றுகிறார்கள். அந்த தூதரை பற்றிய தௌராத்திலும் இஞ்சியிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட அந்த வேதங்கள்ல குறிப்பு இருக்குது. அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், அது என்ன குறிப்பு இருக்குது? அவர் மக்களுக்கு நன்மையை ஏவுவார், தீமையை தடுப்பார், ஹலாலாக்குவார், தூய்மையானதை ஹலாலாக்குவார், தூய்மையற்றதை ஹராம் என தடை செய்வார். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், அவர் மக்கள் மீது இருக்கக்கூடிய சுமைகளை காணத்த அலையும் விலங்குகளை அப்புறப்படுத்துவார். நாம் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்று நடக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் காட்டிய வழிமுறைப்படி நாம் செயல்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டால், அல்லாஹுடைய தூதருடைய அந்த பண்பான பிறருடைய சுமைகளை சுமக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதராருடைய பண்பை அல்லாஹ் சிலாகித்து சொல்கின்றான். இந்த மார்க்கம் என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கும் பொழுது, இந்த மார்க்கம் என்பது அத்தீனுன் நசீஹா, மார்க்கம் என்பது அடுத்தவர்களுக்கு நலம் நாடுதல். இஸ்லாம் என்று சொன்னாலே அது அடுத்தவர்களுக்கு நலம் நாட வேண்டும். எந்த அளவுக்கு? உறவினர்கள் விஷயத்திலே, அனைத்து தரப்பு மக்கள் விஷயத்திலே நலம் நாட வேண்டும். நீங்கள் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று சிலாகித்து அல்லாஹுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு? அல்லாஹுடைய தூதரோடு வாழ்ந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில அந்த சஹாபாக்கள் எவ்வளவு சிலாகித்து தன்னுடைய வாழ்க்கை முறை அமைத்துக் கொண்டிருக்காங்க பாருங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வயுஸ்ரியுன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அந்த மக்கள் இருக்கிறாங்களே, அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் தங்களுக்கே தேவை இருந்தாலும் அடுத்தவர்கள் கொடுப்பார்கள். இந்த வசனம் எப்போது இறக்கப்படுகிறது? ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து உணவு கேட்கிறாங்க. ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபாக்கள் ஒருவர் உணவு கேட்கிறார். அப்ப உணவு கேட்ட பொழுது ஒரு நபித்தோழர் இடத்துல அந்த பொறுப்பு கொடுக்கப்படுது.
அவர் என்ன செய்கிறார்? அன்சாரி தோழர் வீட்டுக்கு கூட்டு போய் உணவு கொடுக்கிறாங்க. என்ன உணவு? பெரிய தடப்படலா விருந்தா? பல லட்சம் ரூபாய் செலவு செய்து விருந்து ஏற்பாடு செஞ்சாரா? எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவருக்கு கொண்டு போய் உணவு கொடுக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைக்கு வைத்திருந்த உணவு. அந்த பிள்ளையை உறங்க வைத்துக் கொண்டு மனைவியும் அவரும் சேர்ந்து ஒரு சிறிய நாடகம் செய்து இருட்டில அந்த விருந்தாளிக்கு உணவு கொடுக்கப்படுது. இந்த உணவு கொடுத்த ஒரு சின்ன விஷயம், அவர் கொடுக்க வேண்டும் என்ற தயார குணம், கொடுக்க வேண்டும் என்ற அந்த பக்குவம், அந்த பண்பு, அந்த தர்ம சிந்தனை அவரிடத்திலே வந்ததை பார்த்து சிலாகித்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், மறுநாள் அல்லாஹ் சிரித்தான், அல்லாஹ் மகிழ்ச்சியற்றான். அது மகிழ்ச்சியுற்று அல்லாஹ் செய்த அந்த சொன்ன வசனம் தான் தன்னிடம் இருக்கக்கூடாது. தன்னுடைய தேவை இருக்கும் பொழுது கூட இந்த சஹாபாக்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கஞ்சத்தனத்தை விட்டு வெளியே வாருங்க. நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கஞ்சத்தனம் என்பது அடியோடு அகற்றப்பட வேண்டும். அந்த கஞ்சத்தனத்தை விட்டு என்றைக்கு நாம் வெளியே வருகிறோமோ அன்றைக்கு நாம் வெற்றி அடைகின்றோம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு கொடுக்கும் பொழுது பொருளாதாரத்திலே அந்த பொருளாதாரத்தை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது எங்க நம்ம குறைஞ்சிருமோ நினைக்கிறோம். பொருளாதாரம் நமக்கு கம்மியாயிடுமோ, நமக்கு தேவை ஏற்கனவே இருக்குது, தேவை அதிகமா இருக்கும் பொழுது கொடுக்கலாமா, நமக்கு நம்முடைய நிலையை வேற மாதிரி இருக்குது என்று நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த சஹாபாக்கள், ஏராளமான சஹாபாக்கள், திண்ணை தோழருடைய வரலாறு எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ்வோடு பயணித்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த சஹாபாக்கள் திண்ணையிலேயே வாழ்ந்து அவர் வாழ்வை கழித்தாங்க. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கே வழி இல்லை. சாப்பிடுறதுக்கே வழி இல்லாத நேரத்துல ரசூலுல்லாஹ்வோடு இருந்து மார்க்கத்தை கற்க வேண்டும் என்பதற்காக கூடவே இருந்தாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த பிறகு அவங்க வாழ்க்கை எவ்வளவு மேலோங்கி இருந்தது தெரியுமா? அதற்கு உதாரணமாக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்துல எந்த ஒரு பொருளாதாரத்திலும் இல்ல, காசு பணத்துல எந்த நிலையும் இல்லை. மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்காக மொத்த சொத்துக்களை விட்டுவிட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார். அவருடைய நிலை எப்படி மாறியது? உமர் அவருடைய ஆட்சி காலத்திலே அறிவிப்பு செய்யப்படுகிறது, பொது அறிவிப்பு, எல்லோரும் வந்து உள்ள வர்றதுக்கு இடம் கொடுங்க என்ற அறிவிப்பு செய்யப்படும் பொழுது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் வரக்கூடிய அவரை மட்டும் உள்ள விடாதீங்க. ஏன்னா அவர் உள்ள வந்தாருன்னா 10-20 ஒட்டகத்தை கொண்டு வருவாரு, அதை கட்டுறதுக்கு இடம் கிடையாது. இன்னைக்கு கார் பார்க்கிங் வண்டி நிப்பாட்டுற இடம் இல்லாத மாதிரி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் வந்தாருன்னா பெரிய பெரிய ஒட்டகம் எல்லாம் வரும், அவரை கொஞ்சம் வெளியே நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு நபித்தோருடைய வாழ்க்கை முறை மேம்பட்டு இருக்கிறத பாருங்க. இன்னைக்கு நம்முடைய மக்கள், ஏராளமான மக்கள் கொடுக்கக்கூடிய இருக்கிறாங்க. பொருளாதாரத்தை மார்க்கத்துக்காக அள்ளி கொடுக்கக்கூடிய இருந்தாங்க. அன்றைக்கும் கொடுத்தார்கள், இன்றைக்கும் கொடுக்கிறார்கள். ஆனா எடுத்து பாருங்க, அன்றைக்கு 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் என்று கொடுத்தவர்கள் இன்றைக்கு 1000, 5000 என்று கொடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அல்லாஹ் என்னைக்கு நாம கொடுக்கணும் என்று வருகிறோமோ அல்லாஹ் அதற்கு மேல் மேலும் கொடுப்பான். நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த செய்வான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக, நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திற்காக கொடுக்கிறோம். ஆனால் ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார்? அல்லாஹ் அவரை மன்னித்ததற்காக அனைத்தையும் கொடுத்து விட்டார். காப் இப்னு மாலிக் அவர்கள், காப் இப்னு மாலிக் அவர்களுடைய சம்பவத்தை நீங்க பாருங்க. தபூக் யுத்தத்தில் அவரால் கலந்து கொள்ள முடியல. சில காரணங்களுக்காக ஒரு பொடுபோக்கா அலட்சியமா அந்த போர்ல கலந்து கொள்ள முடியல. அதனால அல்லாஹ்வுடைய தூதரர்கள் சமூக பயிற்சார் செய்யறாங்க. காபோட யாரும் பேசக்கூடாது என்று அவரை தனிமைப்படுத்தப்படுறாங்க. பல நாள் மன்றாடி அல்லாஹ்விடத்துல துவா செய்யறாங்க, பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். திருமறை குர்ஆன் மூலமாக போருக்கு வராமல் தங்கிவிட்ட அந்த 3 அல்லாஹ் மன்னித்ததாக திருமறை குர்ஆனிலே வசனம் இறக்கப்படுது. அப்படி வசனம் இறக்கப்பட்ட மாத்திரத்துல என்ன அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக தான் நாம பொருளாதாரத்தை கொடுக்கிறோம். ஆனா அவருக்கு என்னையே அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று வரும் பொழுது இனிமே எனக்கு எதுக்கு இந்த பொருளாதாரம், அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்விடத்துல மொத்தத்தையும் கொடுத்து விட்டு சென்றார்கள். அப்ப இப்படியாக அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சஹாபாக்கள் இந்த மார்க்கத்துக்காக, இந்த மக்களுக்காக அள்ளி கொடுக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்ப எப்படிப்பட்ட நிலையில அந்த சஹாபாக்கள் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கான்றது பாருங்க. திருக்குர்ஆனுடைய வசனங்கள் இன்னைக்கு பல வசனங்கள் ஓதி காட்டப்படுது. நம்ம முன்னாடி திருக்குர்ஆன் புத்தகமே இருக்குது. அனைத்து புத்தகங்களும், அனைத்து வசனங்களும் நமக்கு ஓதி காட்டப்பட்டாலும் நமக்குள்ள எந்த மாற்றம் ஏற்படவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலை யோசிச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சஹாபாக்களுக்கு ஒரு வசனம் ஓதி காட்டப்பட்டு சொன்னா உடனே அதுக்கு உயிர் கொடுக்க நினைப்பாங்க, உடனே அதுக்கு உயிர் கொடுக்க நினைப்பாங்க. அதுல ஒரு வசனத்தை பாருங்க, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா தன்ஃபிகு மிம்மா துஹிப்புன். இந்த வசனம் இறங்கின உடனே
உங்களில் விரும்பிய ஒன்றை நீங்க கொடுக்காதவரை வெற்றி அடைய மாட்டீங்க அப்படி என்ற வசனம் இறங்கிட உடனே ஒரு நபித்தோழர் அபூதல்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே விரும்பினதை கொடுத்தாத வெற்றி அடைய முடியுமா? அப்ப என்கிட்ட இருக்கிற தோட்டம் பைருஹா தோட்டம் இன்றைக்கு மதினாவிலே வெளியில இருக்கக்கூடிய அந்த பகுதி, மதினாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிது நபவியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதி பைருஹா தோட்டம். அந்த தோட்டத்தை அபூதல்ஹா அவர் என்ன செய்யறாங்க? கொடுத்துடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்து கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துருங்க, பிரிச்சு கொடுத்துருங்க சொன்னாங்க. அப்போ நம்முடைய உறவுக்காரனுக்கு கொடுத்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் கட்டளையிடுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மும்முரமாக போட்டி போட்டுக் கொண்டு செய்யக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இவ்வளவு மார்க்க விஷயங்கள், மார்க்க போதனைகள் நமக்கு கிடைத்தும் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? மேல் நோக்கி பார்க்கணும். நாம எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம்? மறுமை வெற்றிக்காக நாம் போராடக்கூடிய நேரத்திலே நாளை மறுமையிலே மகத்தான வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் எப்படி நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் நாம யோசிச்சு பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில நம்முடைய பொருளாதாரம் என்பது நம்மை விட்டு கொடுக்கக்கூடிய நேரத்துல, பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய நேரத்துல வரக்கூடிய சிரமங்கள் இருந்து நாம் அல்லாஹ் என்ன கேட்கணும்? இதை விட சிறந்ததை கொடுக்கணும். நாம இன்னைக்கு ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை விட்டு கொடுக்க ஆசைப்படுறோம். விட்டு கொடுக்க வரும் பொழுது அதுல நம்முடைய மனம் என்ன செய்யுது? ஒத்துக்கொள்ள மாட்டுது. இந்த உலகத்துக்காகவோ மறுமைக்காகவோ நாம சிந்திச்சு கொடுப்பா என்று சொல்லும் பொழுது நமக்கு அதுல உடன்பாடு ஏற்பட மாட்டுது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, ஒரு நபித்தோழர் வர்றாரு, பள்ளிவாசல் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு வழக்கு கொண்டு வரப்படுது. ரசூலுல்லாஹ்வுடைய சபையில ஒரு வழக்கு, அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய தோட்டத்தை சுற்றி ஒரு வேலி அமைக்கிறேன், ஒரு பகுதியில ஒரு வேலி அமைக்கக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு மரம் மட்டும் தடையா இருக்குது. அந்த மரம் இல்லை என்று சொன்னால் நான் என்ன செய்வேன்? என்னுடைய அந்த தோட்டத்துக்கு சுற்றுச்சுவர் அமைத்து விடுவேன் என்று கேட்கும் பொழுது அதை கொடுக்க மாட்டாரு. இந்த மரத்துக்கு சொந்தக்காரர் இவர் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, விட்டு விட்டுறம்பா, ஒரே ஒரு மரம் தானே, நீ இதை கொடுத்தீன்னா நாளைக்கு மறுமையில ஏராளமான பேரிச்சம்பழங்கள் உனக்கு கிடைக்கும் என்று சொல்றாரு. அவர் நான் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு சாதாரண சின்ன சின்ன அந்த வாய்க்கா சண்டையெல்லாம் பாக்குறோம்ல, ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அரை அடி ஒரு அடி அந்த இடை பிரச்சனை, விட்டுக்கு கொடுக்க நமக்கு மனசு வராது. ஏன் நான் விட்டு கொடுப்பேன்? இது என்னுடைய இடம் என்று நம்ம போட்டி போடுறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த நபித்தோழரை பாருங்க, இவர் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி விட்டு போயிடுறாரு. இதை கேட்டுக்கொண்டிருந்தவர் அபூ தஹ்தா. அபூ தஹ்தா என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த மார்த்தத்துல ரசூலுல்லாஹ் இடத்துல போய் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு மரத்தை விட்டு கொடுத்தா மறுமையில கிடைக்குமா? சொர்க்கத்துல கிடைக்குமா? ஆமா கண்டிப்பா கிடைக்கும். அப்ப இவர் என்ன செய்யறாரு? அந்த ஒரு மரத்தை சொந்தக்காரர்கிட்ட போறாரு. அந்த ஒரு மரம் யாரோடது? அவர்கிட்ட போய் பேசுறாரு, நீ எனக்கு கொடுத்துரு, எனக்கு வித்துரு, அதுக்கு பதிலா என்னுடைய தோட்டத்தை நான் கொடுத்துறேன் என்று சொல்ற. இந்த உலகத்துல நம்ம பார்க்கும் பொழுது இது வேடிக்கையா இருக்கும். என்னடா இது, என்னடா முட்டாள்தனமா இருக்குது, என்ன ஒரு மரத்துக்காக மொத்த தோட்டத்தையும் கொடுப்பாங்களா? நம்ம சாதாரணமா நினைக்கிறோம்ல. அவர் என்ன செய்யறாரு? அவரே அதை கொடுத்து விட்டு அந்த ஒரு மரத்தை வாங்குறாரு. ஒரு மரத்தை வாங்கி விட்டு தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட போய் சொல்றாங்க, மனைவிமார்களே என்னுடைய மனைவி எல்லா குடும்பத்தாரில் வெளியே வர சொல்றாங்க, தோட்டத்தை விட்டு வெளியில வாங்க, மரத்தை வித்தாச்சு, தோட்டத்தை வித்தாச்சு. எதுக்கு? ஒரு மரத்தை வாங்குறதுக்காக. எதுக்கு வாங்குனீங்க? ஒரு மரத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக தான். அப்ப மனைவி என்ன நினைப்பாங்க? என்னையா அது முட்டாள்தனமான வேலையா இருக்குது, இப்படிப்பட்ட வியாபாரத்தை செஞ்சுட்டு வருவ அப்படி நினைப்பாங்க. பெரும்பாலான மனைவிகள் எல்லோரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனால் அந்த குடும்பத்தார் சொன்னாங்க, தெளிவான வியாபாரம், இதுதான் தெளிவான வியாபாரம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்களில் நடக்கக்கூடிய செய்திகள் நம்ம பார்க்கிறோம். நாம கொடுக்கணும் என்று வரும்போது கூட மனைவி தடுப்பாங்க. சில குடும்பங்கள்ல மனைவி கொடுக்க வேண்டும் என்று வரும்போது கணவன் தடுப்பாங்க. அப்ப எப்படிப்பட்ட குடும்பமாக அந்த சஹாபாக்களுடைய சஹாபிய பெண்மணிகள் இருக்கா பாருங்க. அந்த ஒரு மரத்தை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து, அல்லாஹ்வுடைய தூதரே வாங்கிட்டேன், இந்த மரத்தை கொடுத்துருங்க என்று சொல்றார். அப்ப அந்த மரத்தை கொடுத்து விட்டு கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் கிடைக்குமா, எனக்கு சொர்க்கத்துல கிடைக்குமான்னு கேட்கிறாரு. கண்டிப்பா கிடைக்கும் என்று சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் யாரையுமே நேர்ல பார்த்து நீ சொர்க்கவாசி, நீ சொர்க்கவாசி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சில நேரங்கள்ல அதற்கான சமயம் வரும்போது சொல்லுவாங்க. ஒரு சபையில சொல்லும் பொழுது, இன்றைக்கு உங்கள ஒருவர் என்ன செய்யறாரு, யார் இன்றைக்கு நோயாளி நலம் விசாரிச்சீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரே நான் விசாரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சொல்றாங்க. திரும்ப இன்னொரு முறை கேட்கும் போது, இன்றைக்கு யார் பசித்தோருக்கு உணவு கொடுத்தீங்க? அப்ப இப்ப அதுக்கு அபூபக்கர் எழுந்து என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் கொடுத்தேன் என்று சொல்றாரு. அப்ப இப்படி நல்ல பண்புகள் வரக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் சொர்க்கவாசி. இந்த மூன்று பண்புகளும் வரக்கூடிய நேரத்துல நீ சொர்க்கவாசி என்று சொல்றாரு.
அப்ப அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல இந்த ஒரு மரத்தை வாங்கி மொத்த தோட்டத்தையும் வித்து விட்டு செல்லக்கூடிய அந்த அபூ தஹ்தாவுடைய ஜனாசா கொண்டு வரப்படுது. ஜனாசா கொண்டு வரப்படும் போது அல்லாஹ் சொல்றாங்க, கம்மின் இதுக்கின் ரதாஹின் அபீ தஹ்தா ஃபில் ஜன்னா, அபீ தஹ்தாவுக்காக சொர்க்கத்திலே பல பேரித்த மரங்கள் பேரித்த கனிகள் காய்த்து தொங்குறது என்று ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துக்காக மக்களுக்காக கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையை சஹாபாக்கள் இருந்தாங்க என்பதை பார்க்கிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தர்ம சிந்தனை என்பது மேலோங்கி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று நடக்கக்கூடிய நாம் நம்முடைய பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக, நம்முடைய பொருளாதாரத்தை நல்ல வழியிலே மறுமையிலே மகத்தான வெற்றி அடையக்கூடிய அந்த வழியிலே கொடுத்து நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருவாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.